அனைவருக்கும் வெற்றி தமிழ் பயிற்சி அகாடமியின் சார்பாக இனிய வணக்கம். இந்த ஷார்ட்ஸில் நம்ம 10th ஹிஸ்ட்ரியில் அயோத்திதாச பண்டிதர் இருக்கார். ஸோ அந்த அயோத்திதாச பண்டிதருக்கு ஒரு வினா எப்பயுமே நமக்கு கேட்குறாங்க. ஸோ 10th புக்கில் இருக்கக்கூடிய அவரை பற்றியான முக்கியமான குறிப்புகளை நம்ம பார்த்து வச்சுக்கிறணும். ஸோ நம்ம இந்த ஷார்ட்ஸில் நம்ம பார்க்கக்கூடிய பகுதி இந்த பகுதி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ கொஞ்சம் நல்லா பார்த்து வச்சுக்கிறணுங்க. மிக முக்கியமானது எல்லாமே இதில் கொடுத்துட்டாங்க. ஸோ என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத பார்ப்போம். பாருங்கள், அயோத்திதாச பண்டிதர் அத்வைதானந்த சபா அப்படின்ற அமைப்பு நிறுவனாருங்க. இந்த அத்வைதானந்த சபா அமைப்பு எதுக்காக அப்படின்னா, ஒடுக்கப்பட்டவர்கள் கோயிலுக்குள்ளே நுழையணும் அப்படின்றதுக்காக கொண்டு வரப்பட்ட அமைப்பு எதுன்னு கேட்டாங்க அப்படின்னா அத்வைதானந்த சபா. அடுத்தது பாருங்கள், 1882 அயோத்திதாசர் 82ன்னு இருக்காங்க. அப்போ 2ன்னு இருந்தால் 2 பேர்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அயோத்திதாச பண்டிதரும் ஜான் ரத்தினமும் சேர்ந்து திராவிடர் கழகம் அப்படின்ற அமைப்பை நிறுவுறாங்க. ரொம்ப முக்கியமானது, சரியாங்க. அயோத்திதாசரும் ஜான் ரத்தினம் அப்படின்றவரும் திராவிடர் கழகம் அப்படின்ற அமைப்பை 1882 நிறுவுறாங்க. அடுத்து 1885 திராவிட பாண்டியன் அப்படின்ற இதெல்லாம் தொடங்குறாரு. பாண்டியன் அப்படின்னா 5 எழுத்து. அப்போ 1885ன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ திராவிட பாண்டியன் அப்படின்ற இதில் 1885. அடுத்து திராவிட மகாஜன சபை அப்படின்ற அமைப்பை 1891 நிறுவி அதனுடைய முதல் மாநாட்டை நீலகிரியில் நடத்துகிறாரு. இது ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின், சரியாங்க. திராவிட மகாஜன சபை அப்படின்ற அமைப்பை 1890 நிறுவி முதல் மாநாட்டை எங்கே நடத்துகிறாரு அப்படின்னா நீலகிரியில் நடத்துகிறாரு. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா 1898 இவர் பௌத்தத்தை தழுவுறாருங்க. ஸோ ஏன்னா பிரம்மஞான சபையை நிறுவரில் ஒருத்தவங்க தான் HS ஆல்காட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அவங்களுடைய கோட்பாடுகளால் ஈர்க்கப்பட்ட இவர் 1898 என்ன பண்ணுறாரு, பௌத்த சமயத்தை நிறுவி அதே பௌத்தத்தின் மூலமாக தான் பகுத்தறிவுகளை எல்லாருக்கும் கொண்டு போக முடியும் அப்படின்னு சென்னையில் சாக்கிய பௌத்த சங்கம் அப்படின்ற அமைப்பை அதே 1898 இவர் நிறுவுறாரு. அப்போ சாக்கிய பௌத்த சங்கம் எங்கே நிறுவப்படுதுன்னா சென்னையில். எப்போ அப்படின்னா 1898. அடுத்தது 1907 ஒரு பைசா தமிழன் அப்படின்ற பெயரில் ஒரு வாராந்திர பத்திரிகையை தொடங்குறாரு. மிக மிக முக்கியமானது. ஸோ ஒரு பைசா தமிழன் அப்படின்ற பெயரில் ஒரு வாராந்திர பத்திரிகையை தொடங்கி வைத்தவர் யார் அப்படின்னா அயோத்திதாச பண்டிதர். 1907 தொடங்குறாரு. அடுத்து 1914 அவர் இறந்து போகிற வரைக்கும் அவர் என்ன பண்ணுறாரு, அது தொடர்ந்து வெளியிட்டார் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதெல்லாம் மிக முக்கியமான பகுதி, நல்லா பார்த்து வச்சுக்கோங்க.